சின்ன பண்ணே, சின்ன பண்ணே, எங்க இருக்கம்மா? ஆ என்ன நேத்து தானே போயிட்டு வந்தோம் புஷ்பக்கா வீட்டுக்கெல்லாம். இன்னைக்கு புஷ்பக்கா குரல் கேட்காம மாதிரியே இருக்கு. புஷ்பக்கா நான் உள்ளதான் இருக்கேன், வாங்க. என்னாச்சு இப்படி அவசரமா ஓடி வந்த மாதிரி இருக்கு? என்ன புஷ்பக்கா கோவமா இருக்கீங்க? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? வசந்தி அக்கா நீங்களும் கூட சேர்ந்து வந்திருக்கீங்களா? என்னாச்சு சொல்லுங்க. சின்ன பண்ணே, உனக்கு விஷயம் தெரியுமா? உன் மாமியாருக்காரையும் என் மாமியாரும் சேர்ந்து பிளானை போட்டு சின்னதொரைய அங்க வீட்டுக்குள்ள வர வச்சுட்டாங்க. ஆமா, அங்கனே இருக்க வைக்கிறதுக்கு பிளானும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆ என்னக்கா சொல்றீங்க? ஆமா சின்ன பண்ணே, அவளை நான் இப்பதான் பார்த்துட்டு வாரேன். என் மாமியார்காரி பேசுனதை எல்லாத்தையுமே நான் கேட்டேன் முன்னாடியே. ஆமா, எதையாச்சும் பிளானை போட்டு உங்களை எல்லாரையுமே அங்கன வர வைக்கணும்னு பிளான் பண்றா மாமியார்காரி. ஏமாந்துராத சொல்லிட்டேன். ஆமா, இப்ப விட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எப்பயுமே உன் மாமியார்கிட்ட அடிமையா தான் கிடக்கணும் நீ. ஆ அது எப்படி நான் போயிட்டு அங்க இருப்பேன்? அவங்க தானே விரட்டி விட்டாங்க. இப்ப மட்டும் என்ன பேர வந்தோடனே பாசம் பொத்துக்கிட்டு வந்துட்டாமோ? இல்ல என்ன கணக்குல இவங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா? இல்ல என்ன பார்த்தா எப்படிதான் தெரியுதாங்க்கா? என் மாமியார்காரிக்கு என்ன பார்த்தா இளிச்ச வை மாதிரி தெரியுதாமோ? ஆ அவங்க மொவதான் இருக்கால, அப்புறம் என்ன? அவங்க மொவலை வச்சு தாளாட்ட வேண்டியது தானே, சீராட்ட வேண்டியது தானே. நம்மள எதுக்கு போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு கிடக்கா இவ நல்லா இருக்கிறவங்கள? சின்ன பொண்ணே, உனக்கு விஷயம் தெரியாதா? உன் நாத்தனாரோட வீட்டுக்காரருக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு அவங்க மாமியாரு ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம். ஆமா, அதனால உன் நாத்தனாரு நீங்க வந்தீங்க வச்சீங்களா, அன்னைக்கே பேக்கப் பண்ணி ஊருக்கு கிளம்பியாச்சு. அது மட்டும் இல்ல, உன் மொவனுக்கு 5 பவுன் நகை போட்டால, எனக்கு எதுவுமே பண்ணல, அவங்க மொவனுக்கு மட்டும் பண்றீங்களேன்னு சொல்லிட்டு சண்டையை போட்டுட்டு அன்னைக்கே கிளம்பிட்டா. ஆ யாருமே இல்லாம தனியா கடக்க போய் தான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா உன் மாமியார்காரி. இல்லைன்னா அவ எப்படி உங்களை இந்த நேரத்துல தேடுவா சொல்லு? ஆ அதுவும் சரிதான்க்கா. இங்க பாரு சின்ன பண்ணே, என்னோட அனுபவத்துல சொல்றேன். நம்மள விரட்டி விட்டவங்க வீட்டுல திரும்பியும் போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு மரியாதை இருக்காது. ஆமா, இதே ஒரு வழக்கம் சொல்லியா இருக்கும். வீட்டை விட்டு வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு வீடு வேணும். அந்த மனுஷங்கிட்ட இப்பதான்க்கா சொல்லி அனுப்பிச்சேன். என் அம்மாக்காரி ஒன்றும் லேசுப்பட்டவே இல்லை. எங்க அம்மாக்காரியும் வந்தோடனே குத்தி காமிச்சா, நம்மள யாருமே எதுவும் சொல்ல வேண்டாம், நம்மளுக்குன்ட்டு ஒரு வீட்டை பார்த்து நம்ம கிளம்புற வேலையை பார்ப்போம். எங்க அப்பங்கிட்டயும் இப்பதான் சொன்னேன். அவங்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன், காசு கையில கொடுத்து வீட்டு வேலையை பாருன்னு சொல்லிட்டு. அவன் என்னன்னா அவங்க அம்மா கிட்ட போயிருக்கானோ, இதோ போனை பண்ணி இருக்குது அவனுக்கு. சின்ன பண்ணி, ஆத்திரப்படாத. பொறுமையா பேசி எப்படியாச்சும் அவனை அங்கிருந்து வரவை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்ல இந்த நேரத்துல நீ ஆத்திரப்பட்டன்னு வச்சுக்கோ, அப்புறம் எல்லாமே நாசமா போயிடும். என் அம்மைக்கு உடம்பு சரியில்லை, நீ பார்க்க கூடாதுன்னு சொல்றியா அப்படின்னு 2 பேருக்குள்ள சண்டை தான் வரும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க சொல்றதும் சரிதான்க்கா. அந்த மனுஷன் நிமிஷத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டு தான் கிடப்பாரு. ஆமா, எப்படியாச்சும் வர வைக்கணும். என்ன பண்ணன்னு தெரியலையே எனக்கு. சின்ன பண்ணி, எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, உடனே வாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றா? ஏக்கோ என்னக்கோ நீங்க உடம்பு ஒரு மாதிரி இருக்குன்னா, அதான் உங்க அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்களா? இங்க யாருமே இல்லை, என் அம்மைக்கு நான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாரோ? ஆ சொல்லுங்க. அப்பன்னா வேற வழியே இல்லை சின்ன பண்ணி. உங்க அம்மா கூட நீ சண்டையை போட்டுக்கிட்டு நீ உன் வீட்டுக்கு போறதா வழி. அது எப்படிக்கா என் அம்மா கிட்ட சண்டையை போட்டுட்டு என் மாமியார் வீட்டுக்கு போக முடியும்னு சொல்லுங்க. இப்ப இருக்கு அந்த மனுஷனுக்கு போனை பண்ணிக்கிட்டு, சண்டை வந்தாலும் வரட்டும், வேற வழி இல்லக்கா. இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மனுஷன் சொல்லு பேச்சு கேட்டு ஆட மாட்டான். உனக்கு எது சரின்னு படுதோ அதையே பண்ணு, அவ்வளவுதான் சின்ன பண்ணி நான் சொல்ல முடியும். என் மாமியார்காரியும் கூட்டு சேர்ந்திருக்கா. அவ பொல்லாத ஆளு பத்துக்கோ, அவளை மட்டும் நம்பவே கூடாது. ஆமா, ஏன்க்கா பஞ்சுபட்டி இத்தனை நாள் நம்ம கூட தான் இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நான் பட்ட கஷ்டம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், எல்லாத்துலயும் கூட தானே இருந்தாங்க. இன்னைக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுன்னோடனே போயிட்டு நின்றுகிட்டு இருக்காங்களாமோ? உதவி பண்ணணும்க்கா, யார் யாருக்கு உதவி பண்ணணுமோ அவங்கவுங்களுக்கு உதவி பண்ணணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம உதவி பண்ணக்கூடாதுக்கா. என்ன சொல்றீங்க? நீ சொல்றது சரிதான் சின்ன பொண்ணே. நம்மளுக்கு தெரியுது, அந்த கூறுகட்டு கிளவிக்கு தெரியலையே என்னத்த பண்ணுறது. எல்லாம் சோறு போட்டு தண்டத்துக்கு வழக்கம் பத்தியா. அதுதான் அந்த கிளவிய முதல்ல இந்த 100 நாள் வேலைக்கு அனுப்பி விடணும். ஆமா, இந்த ஏரி கொட்டை வேலைக்கு ஏரி வேலைக்குன்றாங்க பார்த்தீங்களா, அங்க அனுப்பி விட்டாதான் அந்த கிளவிக்கு கொழுப்பு அடங்கும் பத்துக்கோ. உங்க பஞ்சாயத்து அப்புறம் பார்த்துக்கலாம் புஷ்பக்கோ. சின்ன பண்ணே, சீக்கிரம் போன பண்ணி சின்ன தலைக்கு. ஆமா, ஸ்பீக்கர்லயே போடு சின்ன பண்ணே. சரிக்கோ. ஏடி செல்லத்தாயி, இப்ப எப்படி இருக்கவ? நல்லா இருக்கா இல்லையா? உடம்பு என்ன பண்ணுது சொல்லு. உன் முகம் வந்திருக்காளா சொல்லுடி. ஏக்கோ இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா தான் இருக்குக்கா. என் முகம் என் பக்கத்துல இருந்தாலே போதும், எனக்கு எந்த மனசு வலியும் உடம்பு வலியா இருந்தாலும் பறந்து வேறும்க்கா. என் முகம் மட்டும் எனக்கு போதும்க்கா. அப்படிதான் சொல்லி கொடுத்தா மாதிரி நடி. ஏம்மா ஏம்மா, சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சின்ன பொண்ணு வேற ஒரு வேலை சொல்லி விட்டு இருந்தா, அந்த வீட்டை ரெடி பண்றதுக்கு. ஆமா, அந்த வீட்டை போய் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வாரேன். சரியா பார்த்து இருந்துக்கோ.
ஐயோ இவன் இப்ப கிளம்புறேன்றான். கிளம்பிட்டு அப்புறமா இவளை சேர்க்கறது? சரி சரி, நம்ம ஒரு ஐடியாவும் பண்ணுவோம். ஏலே, பெத்த அம்மா ஏன் விட்டுட்டு போறான் அப்படின்னு சொல்றிய? யாரெல்லாம் அவளை பாத்துப்பா சொல்லு. அதான் புஷ்பக்காவும் வசந்திக்காவும் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்புறம் என்ன, எதனா ஒண்ணுன்னா ஆத்திர அவசரம்னா சொல்லுங்க, உடனே நான் கிளம்பி வந்துடுறேன். என்னம்மா சொல்ற நீ? வாய் திறந்து சொல்லு, எனக்கு வேலை வேற கிடக்கு. அங்க வீட்டை பாதியில போட்டுட்டு வந்திருக்கேன் நான். அதை போயிட்டு ரெடி பண்ணணும் 20 நாளுக்குள்ள. ஆமா, அந்த கடை வேற ஒன்று திறந்து வச்சிருக்கோம், அந்த கடையும் ஆரம்பிக்கணும். எனக்கு வேலை கிடக்குமா, இங்கனே இருக்க முடியாது இல்லாம நானு. பெத்த தாயை விட அந்த கடையும் வீடுதான் உனக்கு முக்கியமா போச்சா? அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது யாருடே சொல்லு? உன் அம்மா காரி தானே. அப்போ அவளுக்கே உடம்பு சரியில்லைன்றப்போ அது எல்லாத்தையும் விட்டுட்டு வர வேண்டாமா நீ? அங்கனையே போறேன்னு சொல்றா, என்னடா நீ? பின்ன என்ன பண்றது பாட்டி, இவங்களை நம்பி நான் இருந்த வேலையும் விட்டுட்டேன். சரிங்களா, இங்க இருக்கிற வேலை அதுதான். என் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாத்தணும், கஞ்சி ஊத்தணுமாச்சு. எனக்கு அந்த வேலை முக்கியம். நான் கிளம்புறேன், சரிங்களா? சரிப்பா, சரி சரி, நானும் கிளம்புறேன். உன் அம்மா எப்படி போனா எனக்கு என்ன? என் மருமோ வரமாட்டவத்துக்கோ, அவ சும்மா ஒப்புக்கு சப்பம் தான் சொல்லுவாளே தவிர வத்தி எட்டி எனக்கே கஞ்சி கொடுக்க மாட்டான். உன் அம்மா கறிக்கு தரேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கியோ நீ? சரி சரி, நான் கிளம்புறேன். நீ உன் அம்மையை பார்த்துப்பியோ பார்த்துக்காம போவியோ, எனக்கு என்ன வந்துச்சு? சரிம்மா சரி. செல்லத்தாயி பார்த்து இருந்துக்கோ. நான் என்னமோ நினைச்சேன், உன் பிள்ளைங்க நீ பெத்து வளர்த்துருக்கிய எல்லாம் நல்ல பிள்ளைங்க, அம்மைக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்து நிக்கோன்னு சொல்லிட்டு. இப்பதான் தெரியுது எல்லாம் எப்படியோ பட்டதுன்னு சொல்லிட்டு. சரிம்மா, உன் நிலமை உன் தலையெடுத்து அப்படி எழுதிருக்கு, என்னத்த பண்றது? சரி, நான் போயிட்டு வாரேன். ஏன் பஞ்சு பட்டி அப்படி சொல்றீங்க? என் அம்மைக்கு ஒண்ணுன்னா நான் பார்க்க மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே. நான் இருக்கேன். சரி, என்ன பண்றது, நாளைக்கு போல போறேன். ஆ சரி சரி. இது பிளான் சக்சஸ். எப்படிக்கா சின்ன பொண்ணை வர வைக்கிறதீங்க? இதுக்கு ஒரு ஐடியா போட்டவ அதுக்கு ஒரு ஐடியா போடுறேன்டி, அமைதியா இருந்து பாரு. சரிக்கோ. சின்ன பொண்ணு வேற ஃபோன் பண்றா. ஏக்கோ, சின்ன பொண்ணு ஃபோன் பண்றாலாம், விஷயம் தெரிஞ்சிருக்குமோ நம்ம ஏமாத்தினது? அது எப்படி தெரியும்? அதான் உன் மருமவளோ அந்த வசதி இருக்காளே ஒத்த ரோசாக்காரி, அவங்க போய் சொல்லியிருப்பாங்களா? அதெல்லாம் பாத்துக்கலாம், அமைதியா இரு. நீ அப்படியே மூஞ்ச வச்சுக்கிட்டே இரு, நான் பேசிக்கிறேன். சொல்லு சின்ன பொண்ணே. ஐயோ மனுஷா, உன்னை நான் என்ன வேலை சொல்லி கொடுத்து அனுப்புனா நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? ஆ, என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல? இல்ல சொல்லு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? போயிட்டு வீட்டு வேலைய பாரு. உன் அம்மக்காரிய நல்லவே இல்லை, என் அம்மக்காரிய நல்லவே இல்லை. இவளுங்களுக்கு சுயநலம் வந்தா குத்தி குத்தி காமிச்சு பேசுவாளுங்க. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு சொல்லி அனுப்புனா அம்மக்காரிக்கு உடம்பு சரியில்லை, ஆட்டுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு போயிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கியோ? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நான் கேக்குறான், பதில் சொல்லி. சின்ன பொண்ணு, அது வந்து இந்த வந்து போயின்ற கதையெல்லாம் வேண்டாம். இப்பமே அங்க இருந்து கிளம்பி இங்க வாரா. இப்போ உன்கிட்ட நான் பேசியே ஆகணும்னு சொல்லிட்டேன். ஆமா, இப்ப நான் போனை வச்ச 10 நிமிஷத்துல இங்க கிளம்பி வந்து ஆகணும் சொல்லிட்டேன். இல்லை, போனை என்கிட்ட கொடுல, நான் பேசுறேன். சின்ன பொண்ணு பாத்தியா, என் மாமியார்காரி அங்கதான் இருக்கா. போனை ஸ்பீக்கர்ல போட்டு பேச சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா, நான் சொன்னல அவ எப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வில்லங்கத்திலேயே வில்லங்கம், மோசமான வில்லங்கம் அது. எடி, போனிங்க ஸ்பீக்கர்ல தான் இருக்கு, நீ பேசுறதும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. சரி, அது இருக்கட்டும். எம்மடி சின்ன பொண்ணு, இவ பெக்காம தான் உனக்கு அவன் வந்துட்டானோ? இல்ல இல்ல சொல்லு, வானத்துல இருந்து குதிச்சு டைரக்டா வந்துட்டானோ? என்னம்மா சொல்லுமா, வாயை திறந்து சொல்லு. வா, ஒழுங்கு மரியாதை மனசாங்க இல்ல மட்டும் மரியாதை இல்லையோ உனக்கு? உனக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கம்மா உன் மனசுல? அம்மா காரிக்கு உடம்பு சரியில்லைனா பிள்ளைங்க தான் பாக்கணும். அம்மா ஏதோ புத்தி கெட்டு போயிட்டு அப்படி நடந்துட்டா, அதுக்கு என்ன பண்ணுறது? சொல்லுங்க, என்ன பண்ணுறது? சும்மா நான் ஆளுக்கு குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா கிளம்பி இங்க வர வேலையை பாரு சொல்லிட்டேன். இங்க பாருங்க பஞ்சுபட்டி, உங்க மேல எனக்கு மரியாதை இருக்குதான் செய்து, இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கிறவேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்காதீங்க. ஆமா, இத்தனை நாள் பொறுமையா இருந்த சின்ன பொண்ணு வேற, இன்னைக்கு இருக்கிற சின்ன பொண்ணு வேற. ஆமா சொல்லிட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு நஷ்டப்பட்டு நாங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சேர்த்த ஒவ்வொரு பைசாவும் தூக்கிட்டு போயிட்டு அவன் மொவலுக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து மொவன் வேணும், மக வேணும், இது வேணும், அது வேணும், பேரை வேணும், பேத்தி வேணும்னு வந்துட்டு இருந்தா நாங்க போயிட்டு இழிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ? அப்படியெல்லாம் எங்களால வந்து இருக்க முடியாது. ஏலே, அவளுக்கு இங்க வந்து இருக்க முடியாதான். அப்போ அவளை வேண்டாம்ல, நீ இங்கே இரு. ஐயோ, என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, தேவையில்லாம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் என் பொண்டாட்டி பேச்சுதான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். நான் இப்பவுமே கிளம்புறேன். அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்ல போய் தான் நான் வந்தனே தவிர மத்தபடி எதுவுமே இல்லம்மா. ஆ இவங்க ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு ஒரு பேச்சு பேசுவாங்க. இவங்க கிட்ட நம்மளால இருக்க முடியாது. இவங்க என்னைக்கு திருந்தி மரியாதையா நடத்துக்கிறாங்களோ அன்னைக்கு நாங்க வந்து இருந்துக்கிறோம், அவ்வளவுதான். என்ன சின்ன பொண்ணு சொல்றா? என்னது, போய் இருக்க பாரியா அவங்க கூட? இங்க பாரு, அந்த பேச்சுக்கே இடம் இல்ல சொல்லிட்டேன். தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காம கிளம்பி முதல்ல இங்க வா. ஆமா, இங்க வந்துட்டுக்கு அப்புறம் எங்க வேணாலும் போய்க்கோ. முதல்ல இங்க வந்து என்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா வேற வேலையை பார்க்கலாம். அங்க கட் அண்ட் ரைட்டா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துரு, எங்களால இனிமே அங்க வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு.